ஆண்டவர் தாமே உங்கள் இருதயத்தை தம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலும் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் ஊக்கத்தினாலும் நிரப்புவாராக. பிரைஸ் லார்ட். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்றால் அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள், அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று. இனி நம்ம வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்குமா? எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ண முடியுதா? எது பண்ணாலுமே ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க பிரதர். எதுவுமே எங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியல. எங்களுக்கு சுதந்திரமே போயிடுச்சு பிரதர். எது கூண்டுக்குள்ளே அடப்பட்டிருக்க மாதிரி இருக்குது. எதுவுமே ஃப்ரீயாக பண்ண முடியல. இதை பண்ணாது, அதை பண்ணாது, அதை செய்யாது, அங்கே போகாது, இங்கே போகாது, ஏன் லேட்டாக வர, ஏன் இப்படி வர, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சுமைகளை எங்கள் மேலே சுமத்துறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கும் கலங்காதீங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் சுதந்திரமாக ஆறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? முதலாவது உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் பெற்றோர்களுக்கு. ஆனால் நீங்களே பண்ணுற தப்பு எல்லாமே பண்ணிவிடுவீங்க. கெட்ட பேர் யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு தான். அப்போ நம்பிக்கை எப்படி வரும் நம்ம மேலே? அப்பா அம்மாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது நம்ம பண்ணுற தவறுகள் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யாராச்சும் பார்த்துட்டு வீட்டில் சொல்லிட்டா என்ன பண்ணுவோம்? உடனே கோவப்படுவோம், திட்டுவோம், தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மாவும் சண்டை போடுவோம். அவங்க அவங்கள முழுமையாக நம்புகிறாங்க. என் பையனோ என் பொண்ணோ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கும் தெரியாதுல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வாழ்க்கை. பெற்றோருக்கு கீழ்ப்படிதலோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் அதிகமாக கிடைக்குங்க. இன்று ஆண்டவர், என் பிள்ளையே, உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்து கொள்வாய், நான் அதை உனக்கு சுதந்திரமாக தருவேன். பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் பிள்ளையே, உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி, நான் அதை உனக்கு சுதந்திரமாக கொடுக்குறேன், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்வையில் நம்ம தப்பிக்கவே முடியாதுங்க. யாரும் பார்க்கலாம்னு நினச்சிட்ருக்கோம்ல, இயேசுப்பா பார்த்துட்ருக்கார்ல. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையாக இருக்கணும். செய்கிற எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்கணும். கண்டிப்பாக ஐயோ இவங்களை தப்பு பண்ணுறோமே, இவங்களை நம்ம இப்படி மாதிரி பண்ணுறோமே, துரோகம் பண்ணுறோமேன்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த நிமிஷமே நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ பண்ணக்கூடாதுடா அப்படின்னு யோசிக்கணும். பண்ணிடலாம், எனக்கு துரோகம் செஞ்சுட்டாலும் அவனை சும்மாவே விட மாட்டோம்னு சொல்லி இன்றைக்கி பழி வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்களே. முன்விரோதம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொலைகள் நடந்துகிட்ருக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பண்ணாது, விட்டு கொடுத்து பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகுங்க. வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. நாளைக்கே என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த இரவு பொழுது என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல. நாளைக்கு நியூஸாக வரும்போது தான் தெரியும், ஐயோ இன்றைக்கி இப்படி நடந்துச்சரா நேற்று அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்ருக்கு, போதை பழக்கத்தினால ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம், லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். விபத்துகள் அதிகமாகிடுச்சு, சாலை விபத்துகள் இன்னும் மோசமாகிடுச்சு. பார்க்குறோம்ல நம்ம. ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் விளையாட்டு, ஒரு பக்கம் சமூகம், ஒரு பக்கம் எல்லாமே இருக்குது. எல்லாம் கலந்த கலவையாக இருக்குது. நம்ம அங்கங்கே பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கே 1008 பிரச்சனை இருக்கும்போது இது வேறையா அப்படின்னு நினைப்போம். ஸோ அது இல்லைங்க, எல்லாருக்கும் ஜெபிச்சுக்கலாம். வண்டி ஓட்டுற ஒவ்வொருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். பஸ்ஸு ஓட்டுறாங்களா, லாரி ஓட்டுறாங்களா, கார் ஓட்டுறாங்களா, ஆட்டோ ஓட்டுறாங்களா, பைக் ஓட்டுறாங்களா, எந்த ஒரு வாகனம் ஓட்டினாலும் சரி கவனம் கண்டிப்பாக இருக்கணும். ரோட்டில் எதிர்க்க வரவங்களும் சரி, நம்ம ஓட்டிகிட்டு போனாலும் சரி, எதிர்க்க வரவங்களும் சரி, பார்த்து பத்திரமா வண்டி எடுக்கும்போது ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவர், நான் வண்டி எடுக்க போகிறேன், எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்து இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குன்னு சொல்லி எடுத்து பயணிக்கின்ற தூரம் எவ்வளோவாக இருந்தாலும் சரி பொறுமையாக போக. நிதானம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸோ எல்லாருக்காரும் ஜெபிச்சுக்கலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு ஃபாதர்ஸ் டேல, தந்தையர் தினம். அப்பாவுக்கு நம்ம செல்ல பசங்க தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலுமே அப்பா திட்டுறதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நடா இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யார் மனசையும் காயப்படுத்துறதுக்குள்ள. அப்பா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஆளா ரொம்ப பண்ணுறானாமா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் ஃபாதர்ஸ் டேக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட்டஸ் பயங்கரமாக இருக்கும். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, எங்கள் அப்பா தான் ஹீரோ, எங்கள் அப்பா தான் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா நாளுமே அப்பாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்பா மட்டும் இல்லை, அம்மாவும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே அதுவே போதுங்க. அப்பா அம்மா நமக்கு நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க, தப்பாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் அப்பா எதனா சொல்லியிருந்தாலும் சரி, அம்மா என்ன சொன்னாலும் சரி பொறுமையாக கேட்டுக்கணும். கேட்டு ஓகே நான் இப்படி இருக்கேன்ப்பா, அப்படி பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவங்களுக்கு சந்தோஷம், 1000 மடங்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீ எத்தனையோ பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதிக்காமல் ஊதாரமாக சுற்றிக்கிட்டு, அப்பாவை திட்டிக்கிட்டு, அம்மாவை திட்டிக்கிட்டு நீ எங்கெங்கேயோ இருக்காங்க. அதெல்லாம் வாழ்க்கை. வீட்டில் இருக்க தாய் தகப்பனை நீ கனம் பண்ணு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய்
உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ எல்லா அப்பாக்களும் உடல் தெம்போடு வலிமையோடு இருக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் சுதந்திரத்தை எங்களுக்கு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்வீராக. விலையேறப்பெற்ற வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. ஆபிரகாம் உம்மை நம்பி உம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதைப் போல உம் வார்த்தையை நம்பும்படி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க தகப்பனே. எங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவையும் உம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படுவதாகப்பா. சுகத்தை, வேண்டியவற்றை, சமாதானத்தை, மாற்றத்தை தேடும் ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவர் மேலும் உம் பலத்த கரத்தை வைத்து உம் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் கிருபையை அருள செய்வீராகப்பா. உம்மை உண்மையாகவும் சாட்சியாகவும் உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாகவும் மாற்றுவீராக. எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு தந்தையருக்காக ஜெபிக்கும் நேரம் இது. உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானம் சொல்லி கேட்குறோம்ப்பா. எல்லோரும் ஆண்டவரே ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.